கேக்குது கேக்குது. என்ன அட்ரஸ் கேக்குறாரு, உளுந்து பருப்புங்கிறீங்க. உளுந்து பருப்பு வாங்கி கூட உளுந்து பருப்பு கேக்குறாரா? அது பருப்பு என்னமோ கொடுத்துற சொல்றேன். அப்படி என்னாச்சு? பருப்பு எங்க இருக்கு? பருப்பு அங்கதான் போகும். பருப்புக்கு எங்க போகணும்? வாழைக்கட்டு தான் போகும். பஸ்ல பருப்பு விக்கிறாங்கன்னு சொன்னாங்க. பஸ்ல எந்த மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? நாம காண வச்ச கண்ணுக்குள்ள தீய வச்ச, ஆனா நீ என்ன மட்டும் பார்க்கவே இல்ல. எங்க பாருங்க இப்ப நல்லா இருக்கீங்களே ஆளு. எங்க பாருங்க அதை கேட்டு சொல்லிட்டுங்களா? ஒரு நிமிஷம். ஹலோ ரெண்டு போன்ல அண்ணாச்சி இருக்க, நம்ம அண்ணாச்சி சிவப்பு கலர் வேட்டி கட்டிருக்காருங்க. வந்தோம். சிவப்பு வேட்டி கட்டி வெள்ளை சட்டை போட்டிருக்காருங்க. அவர்கிட்ட கொடுக்குறேன், கேட்டு சொல்லுங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க. ரெண்டு பஸ் கேட்குறாரு, எந்த வண்டிங்க? எந்த வண்டிங்க? பேசுறாருங்களா? பேசவே மாட்டேங்க. எந்த போகும்? இருக்குங்க. ஹலோ பேசு. சொன்னாங்க பஸ் என்ன இங்க இருக்குல்ல? ஒரு நிமிஷம் நான் கால் பண்ணி கொடுக்குறேன், கேட்குறீங்க சொல்றீங்களா? எங்க போகணும்? ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ அண்ணாச்சி, நம்ம வெளியூர்ல இருந்து வந்தது. இருக்காங்க அண்ணாச்சி, நல்லா வலுவா தான் இருக்காங்க அண்ணா. எங்க போகணும்? ஆமா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். நான் அவர்கிட்ட கொடுக்குறாங்க அண்ணாச்சி, பேசுங்க. ஹலோ எங்க போகணுங்க? ஹலோ ஹலோ சவுண்டே வேகாது. அப்படிங்களா? ஹலோ அண்ணாச்சி, அண்ணாச்சி பக்கத்துல தான் இருக்காங்க அண்ணாச்சி. அவங்க கரெக்டா சொல்றீங்களா? பேசுறாங்க அவங்க, நீங்க தான் பேச மாட்டாங்கன்னு சொல்றாங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. கேட்டாங்க, நான் ஒரு இடத்துக்கு போனுங்க, நீங்க சொல்றீங்களா? அவங்க எங்க அட்ரஸ் மட்டும் கிடைச்சிருங்க. ஒரு நிமிஷம் அண்ணாச்சி பேசுங்க. அவங்கள்ட்ட பேசுங்க. எனக்கு வெளியூர். என்ன பேசுங்க, பரவாயில்ல. அது வெளியூர். சபா இப்பவே கண்ணை கட்டுது. அப்படிங்களா? எங்க வழி தெரியல. ஹலோ எங்க என்ன போகணும்? அதுதான் தெரியல. நாங்க இப்ப புதுசா வந்திருக்கோம், நம்ம வெளியூர்ல இருந்து வந்தது. வழி தெரியல. ஹலோ ஒரு நிமிஷம் கொடுங்க அண்ணாச்சி, ஒரு நிமிஷம். இப்ப கேளுங்க. ஹலோ கேக்குது என்ன? எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்க. சப்பாத்தி மாவு எங்கிட்ட இல்லைண்ணா. என்கிட்ட 5 கிலோ வாங்கினா கரை திறக்கலையாண்ணா, வேற பக்கம் வாங்கிக்கோண்ணா. சரிங்க. உங்களுக்காக அண்ணா, உங்களுக்காக நான் கரை திறக்க முடியுமா? ஏன்னா அண்ணா கோச்சிக்காதீங்க, உங்களுக்காக கரைக்க திறக்க முடியுமா? நான் 5 கிலோ மாவுக்கு கேட்கணுங்க அண்ணாச்சி. என்ன கேட்டுச்சு? பஸ் வழி தெரியலங்க அண்ணாச்சி. நம்ம இந்த ஊரா? சாப்பிட்டாச்சா? சாப்பிடணுமா? இப்படி உட்காந்துக்குவா லைட்டா. ஹலோ அப்பா, கால் வலி சரியான வலி. நம்ம அண்ணாச்சி தொப்பி போட்டு உட்காந்துருக்காங்க. தொப்பி போட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம வெளியூர்ல இருந்து வந்தது, வழி தெரியாம இங்க வந்துட்டோம். இப்ப எங்கன்னு வழி தெரியாம சுத்திட்டு இருக்கோம். அண்ணாச்சி அண்ணாச்சி கொடுக்குறேன், பேசி விடுங்க அண்ணாச்சி. ஹலோ 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 என்னண்ணாச்சி கேட்கலையா? தங்க போவோம். இங்கதான் இருக்கா அண்ணாச்சி? அண்ணாச்சி வழியை சொல்லி விடு. நீங்க எங்க போறீங்க? சரியா? சொல்லி விடுங்க அண்ணாச்சி. கேக்குதான்னு பாரு, பேசுங்க. அவர் லைன்ல தான் இருக்காருமே, நீங்க பேச மாட்டேன்னு சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. ஹலோ கொடுங்க, கேட்கும். சவுண்ட் வர மாட்டாங்க. சவுண்ட் வர. ஹலோ 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 சவுண்ட் வர மாட்டாங்க. அட, நம்ம ஊரு விட்டு வந்தாலே இப்படிதான் இருக்கு. அண்ணாச்சி தொப்பி போட்டு உட்காந்துருக்காங்க. அந்த அண்ணாச்சி தாங்க, நான் நீங்க சொன்னவங்க தான். அவுட் ஸ்பீக்கர்ல போட்டுக்கிறீங்க, அவுட் ஸ்பீக்கர்ல போட்டுக்கிறீங்க. உங்களுக்கு கேட்கலீங்க, நீங்க பேச மாட்டீங்க. கேக்குது. ஒரு நிமிஷம். ஹலோ பாப்போம், அப்படி பேசுங்க பாப்போம். வெளியே கேட்கும். ஹலோ ஹலோ கேட்குது, சொல்லுங்க. 100 ரூபாயா? அப்பா, என்கிட்ட இல்லையே. 100 ரூபா? 100 ரூபாய்? பசங்கிட்ட 100 ரூபா கொடுத்து. 100 ரூபா கொடுச்சுண்ணா. ஹலோ 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 இல்லை இல்லைங்க, இப்போ இல்லைங்க அடுத்துங்க. சரி, நான் கொடுக்குறேங்க அண்ணாச்சி இருக்கேங்க. எனக்கு கேட்குதுங்களே அண்ணாச்சி, உங்களுக்கு கேட்க மாட்டீங்களா? நீங்கள் பேச மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை கேட்டு. ஹலோ இல்லைண்ணே. ஹலோ ஹலோ கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டேன். என்ன? இருங்க.
ஹலோ அண்ணாச்சி கேக்குதுங்களா? நான் அண்ணாச்சி அவுட் ஸ்பீக்கர் போட்டு கொடுக்கட்டுங்களா? கேட்க மாட்டாங்க. இந்த அண்ணாச்சி இப்ப பாருங்க. நீங்க கேளுங்க, நீங்க உங்களுக்கு கேக்குதுன்னு பாருங்க. கேளு கேளு. ஹலோ ஹலோ கேக்குதா? என்னடா இது? அவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க. ஒரு நிமிஷம் அண்ணாச்சி, ஒரு நிமிஷம். சாப்பிட்டீங்களா காலையில? சாப்பிட்டு என்ன சாப்பிட்டீங்க? சாப்பாடு எனக்கு கொடுக்கவே இல்லை. நமக்கு பஸ் சொல்றாங்க அவங்க ஏதோ சொன்னாங்க, ஏதோ ஊரு சொல்றாங்க. உங்களுக்கு எந்த ஊருன்னு தெரியாதா? இல்லைங்க அண்ணாச்சி, நாங்க புதுசுங்க அண்ணாச்சி. துபாயில இல்ல உங்களுக்கு தெரியுமில்ல. துபாயிலங்க நைட் வந்துகிட்டு இருந்தாங்க. பஸ் தூங்கிட்டேங்க. இப்ப எந்த ஊர்னு தெரியலங்க, தமிழ் படிக்க தெரியாதுங்க. காந்திபுரம். காந்திபுரம். சரி இந்த கொடுக்குறேன். அவர் அட்ரஸ் மட்டும் சொல்லுவாரு, அதை மட்டும் சொல்லுங்க எங்கன்னு. ஹலோ 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 சொல்லுங்க. ஹலோ கேக்குது கேக்குது. என்ன அட்ரஸ் கேக்குறாரு, நீங்க உளுந்து பருப்புங்கிறீங்க. என்ன சொல்றாரு? உளுந்து பருப்பு வாங்கி கொடுங்க. உளுந்து பருப்பு கேக்குறாரா? அது காய்கறி வாங்கி. அது எங்க இருக்கு? கேக்குதுங்களா? அது எங்க இருக்கு? மல்லிகை கடையில் தான் இருக்கு. எங்க இருக்கு? என்ன சொன்னாரு அவரு? நீங்க பேசுங்க, அது குழப்பமா அண்ணாச்சி இது கேட்டு போங்க அண்ணாச்சி. சவுண்ட் வரலீங்களா? இந்த பக்கம் டவர்ல இருக்க, இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் நின்னு பேசுங்க. இந்த சைடு பார்த்து பேசுங்க. ஹலோ ஹலோ என்னடா? ஹலோ கேட்க மாட்டேங்க அண்ணாச்சி, அந்த சைடு போனா. ஹலோ அண்ணாச்சி ஒரு நிமிஷம். நில்லுங்க அண்ணாச்சி, இந்த இங்கதான். சரிங்க இந்தாங்க. ஹலோ 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 பேசுங்க அண்ணாச்சி. சொல்லுங்க. எங்க போகணுங்க? நான் இங்க பஸ் ஸ்டாண்ட் 5 நம்பர் நிக்குதுல்ல. குடிச்சோட சொல்றாப்ல. என்னது? உளுந்து பருப்பாமா? உளுந்து பருப்பா? உளுந்து பருப்பும் எந்த பஸ்ல கிடைக்குங்க? எந்த பஸ் தெரியல. அண்ணாச்சி எங்க இருக்கும்? எங்க பக்கத்தால கடையில தான் இருக்கு. மளிகை கடையில தான் இருக்கு. நீ 10 கிலோ வாங்கினாலும் நான் கடை திறக்க முடியுமா இங்கனா? அண்ணாச்சி கடை வேணாங்க, மாவு வேணாங்க. நீங்க பஸ்ஸுக்கு போனுங்க அண்ணாச்சி, பஸ்ஸுக்கு போனாங்க அண்ணாச்சி. நீங்க கடை மாவு சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் அண்ணன் மாவு கேக்குறாங்க, மாவு தான் கொடுக்க முடியும். நாங்களே வெளியூர்ல இருந்து வந்தது. பஸ் எங்கிட்டு இருக்கு நாங்க போறதுக்கு? அண்ணா அந்த பஸ் சொல்லுங்க சொல்லுங்க அண்ணா. நீ மாவு கேக்குறீங்களா? இந்த அண்ணா பஸ்ஸுக்கு வழி கேக்குறாங்க. ஏன் தெரியாத ஆளுக்கு பஸ் ரூட் கேட்க கூடாதா? மாவு இங்க கிடைக்குமா? இந்த ஆட்டோல கிடைக்குமா? இங்க ஆட்டோல கிடைக்காது அண்ணா. எந்த பஸ்ல கிடைக்கும் இங்க மாவு? 27 பஸ் மாவு கிடைக்கும்ண்ணா. 27 பஸ் மாவு கிடைக்குமா? ஆமா அப்ப சரிண்ணா. ஆமா சரி வாங்க, வாங்கிட்டாங்க. வாங்க போ. 100 ரூபா கொடுக்க சொன்னாங்க. என்னன்னாச்சு என்கிட்ட அட்ரஸ் சொன்னாங்க, உங்கள்கிட்ட 100 ரூபா சொன்னாங்க. கூப்பிட்டு கேளுங்க. ஹலோ பசங்களுக்கு 100 ரூபா. ஹலோ ஆனா நீங்க அட்ரஸ் சொல்ற, நீங்க 100 ரூபா கொடுக்க சொன்னீங்களாமே, அப்படியா? இல்ல நீங்க போய் சொல்றீங்கன்னு சொல்றாங்க. என்னண்ணாச்சி? இல்லைங்க அண்ணாச்சி, போற வழியில இந்த அண்ணாங்க வந்து ஆட்டோல இறங்குனாங்க. நாங்க அவங்க கொடுத்து மாதிரி பஸ் அண்ணாச்சி கேளுங்கன்னு சொன்னாங்க. அண்ணாச்சி கேட்க நீங்க 100 ரூபா கொடுக்க. ஹலோ ஹலோ ஐயோ, நான் யாருன்னு தெரியுமா? நான் வேற ஆளுங்க. என் பேர் ராஜு. ஹலோ, என் பேரு ராஜு. வச்சுட்டாங்களா? என்னண்ணாச்சி என்ன சொல்றாரு? சொல்றேன் 100 ரூபா கொடுத்து. ஆமே இப்ப அதான் எதுக்கு அண்ணாச்சி 100 ரூபாயா? சீனியும் பருப்பு வாங்க. சீனி பருப்பு வாங்க. அப்ப 100 ரூபா தாங்க. நான் சீனி பருப்பு வாங்கிட்டு அப்படி போயிடுவேன். நானே சாப்பிட. அண்ணாச்சி ஆனா நீங்க வந்து அண்ணாச்சிட்ட விளையாண்டுருக்கீங்களா? அண்ணாச்சி உங்கள்கிட்ட விளையாடுறாங்களா? எந்த பஸ்ல போகணும்னு மட்டும் கேளுங்க அண்ணாச்சி. நீங்க சொல்லுங்க, பஸ்ஸுக்கு ரூட்டு மட்டும் சொல்லுங்க. அண்ணாச்சி பஸ்ஸுக்கு நீங்க ரூட் மட்டும் சொல்லுங்க அண்ணாச்சி. நீங்க 100 ரூபா கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ணாச்சி டென்ஷன் ஆயிரம் ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன், கேளுங்க சரிங்களா? கட் பண்ண நீங்க கால் கட் பண்ணீங்க. அண்ணாச்சி எந்த பஸ்ல போகணும்னு கேளுங்க. எந்த பஸ்ல போகணும்? எந்த பஸ்ஸுக்கு அனுப்பிவிட? ஹலோ
ஒரு கிலோ உளுந்தம் பருப்பு 1 கிலோ சீனி மட்டும் வாங்கி கொடு. அதே சொல்றாரு. ஆ, எந்த பஸ்ல இருக்கும் இங்க உளுந்த பருப்பு சீனியும் பஸ் டிரைவர்கிட்ட தான் கேட்கணும். வச்சிருப்பாரு அவரு. சரி 100 ரூபா கொடுங்க. எங்கிட்ட இருக்கு? சரி உளுந்த பருப்பு சீனி எந்த பஸ்ல இருக்கும்? எங்கிட்ட ஏதாப்பா காசு? நானே சாப்பிட காசு இல்லாம உட்காந்து. ஆனா அப்பா இப்ப காசு வேணாம், உளுந்த பருப்பு சீனி எந்த பஸ்ல இருக்குன்னு சொல்லுங்க, நாங்க போய் வாங்கிட்டு போறோம். இந்த பஸ்ல யாரு? இது கண்டக்டர் விற்க மாட்டாங்களா? சைடுல பக்கெட் பை வச்சிருக்காங்க, அதுக்குள்ள இருக்காதா? மளிகைக்கடையில தான் இருக்கு. இல்லைங்க உளுந்து பருப்பு வேணாம். பஸ் எங்க இருக்கு? நீங்க எங்க போகணுங்க? அந்த அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க. நம்ம இது இருக்குல்ல, நம்ம பாலத்துக்கு கீழே. சிறப்பா நாங்க வாங்க கேட்பாரு. அதான் உங்கள்கிட்ட கேட்க சொன்னாங்க. நம்மளுக்கு தெரியாது. அதான் அவர்கிட்ட சொல்லுங்க. அங்க போறதுக்கு எந்த பஸ்ல போகணும்னாச்சு? ஏங்க பருப்பு நம்ம கொடுத்துட சொல்றாங்க. அப்படி என்னாச்சு? பருப்பு எங்க இருக்கு? பருப்பு அங்கதான் போகணும். பருப்புக்கு எங்க போகணும்? பாலத்துக்கிட்ட தான் போகணும். ஆனா பஸ்ல பருப்பு விக்கிறாங்கன்னு சொன்னாங்க. பஸ்ல எந்த இல்லை. பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? பஸ்ல பருப்பு விக்கிறது இல்லையா? இல்லை இல்லை. சரிங்க அண்ணாச்சி, சரி. சரி என்னாச்சு, கை கொடுங்க. ஒன்றும் இல்லை என்னாச்சு, நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து வரோம், அதாவது சோசியல் மீடியா. ஓகே, அதுலேருந்து வரோம். இப்படி வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட போய் பேசும்போது அவங்க என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றதான் இந்த வீடியோவோட கண்டென்ட்டே. ஓகேவா? ஒன்றும் இல்லை, கோவப்படாதீங்க, கோவப்படாமல் கேளுங்க. ஓகேவா? ஓகே, அங்கே பாருங்க, அங்கே ஒரு கேமரா இருக்கா? அது நம்மளோட சேனல் தான். ஜஸ்ட் ஒரு யூடியூப் வீடியோ காட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரியா? உங்களுக்கு கொடுத்துற நோக்கத்தில் இல்லை. ஹாய் சொல்லி விடுங்க. ஒரு பெயின் கிஸ் கொடுங்க. பெயின் கிஸ் கொடுத்து விடுங்க என்னாச்சு. ஓகேவா என்னாச்சு?